இப்போ அடுத்த அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பீரோ. ஏன்னா இப்போ கட்டில் சொல்லிட்டீங்க, மரத்தில் யூஸ் பண்ணுறது நல்லது. பீரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இரும்பு பீரோ தான் இன்னும் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி 50 60 வருட பாரம்பரியம். என்னுடைய மாமியார், அவங்க மாமியார், என்னுடைய அம்மா இவங்கெல்லாம் உபயோகப்படுத்தின பீரோன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் வுட்டில் போட்டிருப்பாங்க. இது எது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு? எது இருந்தால் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்? ஓகேம்மா. இப்ப இந்த படுக்கை அறை பொறுத்தளவுக்கு நம்ம ஓய்வு எடுக்கிற ஒரு அறை தான். ஏன்னா நம்ம பகல் ஃபுல்லா உழைச்சிட்டு, அந்த ஓய்வு நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இருந்தா தான் அடுத்த நாள் எந்திரிச்சு வேலை செய்ய முடியும். அப்ப அந்த ஒரு படுக்கை அறைக்கு எவ்வளோ நம்ம ஒரு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்டின்னா, நமக்கு எவ்வளோ தூரம் நிம்மதியான தூக்கம் குடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் அத வச்சிருக்கணுமே தவிர, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பீரோ போடுறது, இந்த மாரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. ம். இருந்தாலும் நெறைய ஒரு படுக்கறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெட்டு, ஒரு கபோர்டு. அது இருக்கிறதே அந்த வீட்டுக்கான இடம் ஸ்பேஷியஸ் இருக்கிறது போதும். ஏன்னா நெறைய பொருட்கள் அங்க அடைக்கும் பொழுது, நமக்கு அதிக மன அழுத்தம் தான் இருக்கும். ம். அந்த ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்டின்னாலே, அது ஒரு சனிக்கேது. இப்போ ஒரு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுல ஒரு காட் கிங் சைஸ் காட் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பீரோ வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கபோர்ட் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். இந்த சைடு திரும்புனா பாத்ரூம் இருக்கும். அப்ப இந்த இடைஞ்சல்களை குடுக்கக்கூடியது சனிக்கேது. அப்ப சனிக்கேது மணல்ல என்ன பண்ணும்னா, அந்த ஆணை வந்து சந்நியாச யோகத்தை தான் குடுக்கும். அப்ப நெறைய மன அழுத்தத்தை தான் அந்த ஆணுக்கு குடுக்கும். அப்ப மன அழுத்தம் இருக்கும் பொழுது, ஒரு கணவன் மனைவி இல்லறம் எப்படி சிறப்பா இருக்கும்? நிச்சயமா. ஒரு தூக்கம் எப்படி அந்த இடத்துல இருக்கும்? நெறைய டிப்ரஷன் இப்ப எல்லாருமே சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எனக்கு டிப்ரஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்படிங்கிறப்ப, இந்த இடைஞ்சல்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ரஷனையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துது. நீங்க வேணா இந்த படுக்கை அறைய வந்து ஒரே ஒரு பெட்டு, ஒரு கபோர்டு மித்த எல்லாமே எடுத்துட்டு அகற்றிட்டு ஒரு நாள் தூங்குங்க. எப்படி அந்த தூக்கம் இருக்குன்னு சொல்லுவீங்க.